அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு 5 ரூப்ரிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு அட்டென்ஷன். அட்டென்ஷன்னா கவனித்தல். இதில் சப் ரூப்ரிக் அக்ரவேட்ஸ், அமிலிரேட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கவனித்தோம் அப்படின்னா அவங்களுடைய தன்மையில் ஒரு அக்ரஸிவ்னஸ் ஏற்படும். அது இக்னேஷியா அண்ட் ஆன்டிக்ரூட் 2 மருந்துகள் மட்டும். அமிலிரேஷனுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. அது நம்ம சப் ரூப்ரிக்கில் கன்சோலேஷன், அமிலிரேட்ஸ், சிம்பதி, டிசைர் ஃபாரில் நம்ம பார்க்கலாம். அடுத்த ரூப்ரிக் ஆடாசிட்டி. ஆடாசிட்டி அப்படின்றதுக்கு டிக்ஷனரி மீனிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, டூ மச் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஆர் நெகட்டிவ் போல்டுனஸ். இதை நம்ம தமிழில் சொல்கிறதா இருந்தால் தான் தோன்றித்தனமான அல்லது வெட்டி வீராப்பு இருக்கக்கூடிய நபர்கள். இதோடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா கரேஜியஸ், ஃபியர்லெஸ்னஸ், ஹை ஸ்பிரிட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மெயின் ரெமடி பார்த்திங்கன்னா இக்னேஷியா. இது தவிர அகாரிக்கஸ், பெல்லடோனா, கார்சினோசின், ஹெப்பர்சல்ஃப், சைலீஷியா, ஸ்டாஃபிசாக்ரியா, சல்ஃபர் அண்ட் லாக்கசிஸ் இருக்குது. இதில் இந்த அகாரிக்கஸ் பார்த்திங்கன்னா அதில் ஒரு அழகான ரூப்ரிக் கொடுத்துருக்காங்க. ரன்ஸ் அபவுட் இன் மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ். அந்த அளவுக்கு அவங்க டூ மச் ஆஃப் கரேஜியஸ் இருக்கும், போல்டுனஸ் இருக்கும். ஆனால் அது வெட்டித்தனமான அல்லது தாந்தோற்றித்தனமான ஒரு வீரமாக இருக்கும். என்னுடைய ஹோமியோ குருநாதர்கிட்ட வந்த ஒரு பேஷண்ட், அவர் ரொம்ப ஹை பொசிஷனில் இருந்தவர். கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டு ஒரு துணை பேராசிரியராக வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போது அவருக்கு காட்டிலும் சின்ன பையன் ஒருத்தர் எக்ஸாம் எழுதி அவருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஸர் போஸ்ட்டையும் ஹெச்ஓடி போஸ்ட்டையும் வாங்கிட்டாங்க. இவருக்கு பொறுக்க முடியலை. உடனே விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டார். அது கேட்டால், நான் சின்ன பையன்கிட்ட போய் கை கட்டி நிற்கிறதா, இப்போ நான் பார்த்து வளர்ந்தவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெட்டி வீராப்பில் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டார். அவருக்கு இருக்கக்கூடிய மற்ற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அவருக்கு அகாரிக்கஸ் கொடுத்தோம். சார் கொடுத்தாங்க. அவருக்கு சிசோஃப்ரெனியாவில் நல்ல சேஞ்சஸ் க்ரியேட் பண்ணுச்சு அகாரிக்கஸ். அவருக்கு ஹைப்பர் டென்ஷன் மாறுச்சு, கேரக்டர்ஸ் மாறுச்சு, எல்லாமே மாறுச்சு. ஸோ ஆடாசிட்டி நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க முடியும், நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். சரிங்களா? ரைட். அடுத்தது ஆட்டிசம். இதனுடைய கிராஸ் ரெஃபரன்ஸ் மியூட்டினிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு கம்ப்ளீட் ரெப்பர்ட்டில் 30க்கும் மேற்பட்ட மருந்துகள் கொடுத்துருக்காங்க. பழைய ஓல்டு ரெப்பர்ட்டில் 3 மருந்துகள் மட்டும்தான். இதனுடைய டிக்ஷனரி மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெர்வேசிவ் டெவலப்மெண்டல் டிஸார்டர் ஆஃப் சில்ட்ரன் கேரக்டரைஸ்டு பை இம்பேர்டு கம்யூனிகேஷன், எக்ஸசிவ் ரிஜிடிட்டி அண்ட் எமோஷனல் டிட்டாச்மெண்ட். அதாவது அவங்களால சரிவர நம்மகிட்ட தொடர்பு ஏற்படுத்திக்க முடியாது. அதே மாதிரி எமோஷனலாகவும் அவங்க டிட்டாச்சாக ஒரு தொடர்பு அற்ற நிலையில் அவர்களுக்குரிய உலகத்தில் பயணித்து கொண்டிருப்பாங்க குழந்தைங்க. இதுக்கு தான் ஆட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதற்குரிய முக்கியமான ரெமடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிப்ரோமேட்டம், லைக்கோபோடியம், கார்சினோசின், நேட்ரம் யூரியாட்டிக்கம் அண்ட் டியூபர்குலினம். என்கிட்ட வந்த நிறைய பேஷண்ட்டுக்கு இந்த ஆட்டிசம் அப்படின்ற ரூப்ரிக் எடுத்துப்பேன். இதில் இருக்க மருந்துகள் பெரும்பாலும், அதிலும் குறிப்பாக டியூபர்குலினம் ரொம்ப அருமையாக வேலை பார்க்கும். சரிங்களா? அடுத்த ரூப்ரிக் ஆட்டோமேட்டிசம், பிஹேவியர் ஆக்ட்ஸ். ஆட்டோமேட்டிசம் அப்படின்றதுக்கு என்ன டிக்ஷனரி மீனிங்னா, பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வித்தவுட் கான்சியஸ் தாட். தன்னுடைய சுயமான சிந்தனை இல்லாமல் ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகள். இதுக்கு அவங்களுக்கு இன்வாலன்ட்ரியாக செய்யும்போது அதுக்குரிய இன்டென்ஷன் எதுவும் இருக்காது. நம்ம இப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருக்காது. டாக்டர் கௌரங் சார்ட்ட ஒரு கன்வல்ஷன் கேஸ். அந்த கன்வல்ஷன் கேஸில் என்னென்னா, அவங்க லெஃப்ட் ஹேண்டில் மட்டும் கன்வல்ஷன் வரும்போது ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு மூமெண்ட் கொடுப்பாங்க. ஒரு கையில் ஒரே ஒரு விதமான மூமெண்ட்டு. அதுக்கு ஆட்டோமேட்டிக் மோஷன் ஆஃப் ஒன் ஆர்ம் அப்படின்ற ஒரு ரூபரிக் எடுத்திருக்காங்க. அந்த பேஷண்ட்டுக்கு ஹெல்லிபோரஸ் கொடுத்து டாக்டர் கௌரங் க்யூர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதனுடைய சப்ரூப்ரிக் பார்த்திங்கன்னா, ஆட்டோமேட்டிக் பிஹேவியர் ஆக்ட்ஸ் இன் ஹவுஸ் கீப்பிங். நம்ம ஹவுஸ் கீப்பிங் ஆக்டிவிட்டீஸில் ஆட்டோமேட்டிக் பிஹேவியர் இருந்ததுன்னா அதுக்கு நக்ஸ் மொஸ்கோட்டா. நல்லாவே தெரியும், நக்ஸ் மொஸ்கோட்டா ஒரு செமி கொமோட்டோ ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து. அடுத்து ஆட்டோமேட்டிக் பிஹேவியர் ஆக்ட்ஸ் வித் கன்வல்சிவ் லாஃப்டர். அப்படியே
ஃபிட்ஸ் வர்ற அளவுக்கு சிரிக்கிற தன்மை இதுக்கு பெலடோனா ஒற்றை மருந்து. சரிங்களா? ரைட். ஸோ அடுத்த ரூப்ரிக் பார்த்தோம்னா அவேரிஸ். அவேரிஸ்ன்றதுக்கு டிக்ஷனரி மீனிங் எக்ஸ்ட்ரீம் greedy ஃபார் வெல்த் ஆர் மெட்டீரியல் கெயின். அளவு கடந்த பேர் ஆசை, பொருள் சேர்க்க வேண்டும் என்ற அவா. இதுக்கு முக்கியமான மருந்துகள் ஆர்சனிக் எமால்பம், பல்சட்ரிலா, சைலீஷியா, அப்புறம் லைக்கோபோடியம், பாஸ்பாரிக் ஆசிட், செஃபியா அண்ட் சல்ஃபர். இதெல்லாம் அடுத்த நிலை மருந்துகள். இதில் அவேரிஸ் ஆல்டர்னேட்டிங் வித் ஸ்குவாண்டரிங், பேராசையும் இருக்கும், அதே சமயத்தில் விரயமும் பண்ணுவாங்க. இதற்கு முக்கியமான மருந்துகள் கல்கேரியா, லாக்டசிஸ், மெர்க்யூரி அண்ட் சல்ஃபர். அடுத்த சப்ரூபிக் அவேரிஸ் ஆன்சைட்டி அபவுட் ஃப்யூச்சர் ஃப்ரம், அதாவது ஃப்யூச்சரில் ஏதாவது நடந்துடுமோ அப்படின்றதுக்காக நிறைய சேர்த்து வைக்கக்கூடியது. ஃப்யூச்சரை பற்றின மனக்கவலையினால் ஏற்படக்கூடிய பேராசை அப்படி எடுத்துக்கலாம். அதுக்கு நக்ஸ்வாமிக்கா, பாஸ்பாரிக் ஆசிட் அண்ட் ஸ்டானம், இது 3 முக்கியமான மருந்துகள். அதே மாதிரி அவேரிஸ் அஸ் ரிகார்ட்ஸ் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஜென்ராசிட்டி டுவர்ட்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இது நிறைய பேர் பார்க்கலாம். தன்னுடைய சொந்த குடும்ப உறுப்பினர்கிட்ட ரொம்ப கருமித்தனமாகவும் மற்றவங்ககிட்ட ரொம்ப தாராள மனப்பான்மையோடு இருப்பாங்க. இதற்கு கார்போவிச், ஹயாஸ் கேமஸ், நேட்ரம் யூரியாட்டிக்கம், நக்ஸ்வாமிக்கா முக்கியமான மருந்துகள். அடுத்த சப்ரூபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா அவேரிஸ் பட் ஸ்குவாண்டரிங் ஃபார் ஒன் செல்ஃப், ரொம்ப பேராசையாகவும் கருமித்தனமாகவும் இருப்பாங்க. அதே சமயத்தில் தனக்குன்னு வரும்போது நல்லா செலவு பண்ணிக்குவாங்க. இது கல்கேரியா, ஹயாஸ், நக்ஸ்வாமிக்கா, செப்பியா முக்கியமான மருந்துகள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அவேரிஸ் வாண்ட்ஸ் ஆல் ஃபார் ஹிம்செல்ஃப், எல்லாமே எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்ற அளவுக்கு பேராசைப்படுவாங்க. அது பல்சட்ரிலா ஒற்றை மருந்து. இது நான் அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் இந்த ரூப்ரிக்ஸ்லாம் பயன்படுத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம். இனிது இனிது கற்றல் இனிது.